வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ நிறைய பேருக்கு சவுதி அரேபியாவில் கருவேப்பிலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கருவேப்பிலை வந்துட்டு 2.95 ரியால்ஸ் அப்படின்னா கிட்ட நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இந்தியன் கரன்சிக்கு 72 ரூபா ஆகும். 70 இல்லை 72 ரூபா ஆகும். நிறையா பருப்பு, ரவை, உளுந்து இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் இருக்கிற இடத்துல லூலு இருக்குது. நான் லூலுக்கு போனால் இது எல்லாமே கிடைக்கும், எல்லா இந்தியன் திங்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் இந்த வாட்டி போனது நெஸ்டோ நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லை. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் வேறு ஒரு சிட்டியில் இருக்குது நெஸ்டோ. சரி, அங்கே போயிருந்தோம். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது பாருங்கள், கரம் மசாலா ஃபுல்லாக இதுக்குள்ளேயே பேக் பண்ணியிருக்காங்க. கரம் மசாலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்துட்டு நான் பவுடர் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு வச்சுக்குவேன். நான் இங்கே யூஸ்வலாக மந்த்லி ஒன்ஸு இந்த மாதிரி லூலுக்கு இல்லை நெஸ்டோ ஏதாவது ஒரு இந்தியன் ஷாப்பில் போயிட்டு அந்த மாதிரி கடைங்களில் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். மற்ற கடை இப்போ இங்கே இருக்கிற இடத்துல ஒத்தேம் இருக்குது, பாண்டா இருக்குது, இதெல்லாம் பெரிய மால்ஸு. நம்மளுக்கு இந்த மாதிரி உளுந்து, பருப்பு வகை எல்லாமே கிடைக்காது. இப்போ மந்த்லி ஒன்ஸு போயிட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது பாருங்கள், இதை வந்துட்டு நான் 5 ரியால் கடையில் வாங்கிட்டு வந்தேன். இங்கே 5 ரியால் ஷாப்ஸுன்னு இருக்கும். அங்கே போனோம்னா நம்ம எது வாங்கினாலும் 5 ரியால்ஸ் இருக்கும். பட் இப்போ இது 5.75 பண்ணியிருக்காங்க. இது பீட்சா இல்லை பேன் கேக் சின்ன சின்ன சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி 20 ரியால் கடை கூட இருக்கும். நம்ம எது வாங்கினாலும் 20 ரியால் பே பண்ணுற மாதிரி. இப்போ இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே. என்னென்னா நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தேடணும், இந்தியன் ஐட்டம்ஸ் எந்த கடையில் இருக்கும் தேடி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். புட்டு மாவு வாங்கியிருக்கேன், அப்புறமா மில்க் பவுடர் வாங்கியிருக்கேன். இதில் தான் நான் டீ பண்ணுவேன். பால் கூட கிடைக்கும், நான் பால் கூட யூஸ் பண்ணுவேன். இல்லைனா குயிக்காக நம்ம இன்ஸ்டண்ட்டாக டீ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மில்க் பவுடரில். பாருங்கள், பால் இந்த மாதிரி கண்டெய்னரில் கிடைக்கும். இதில் ஃபுல் க்ரீம், அப்புறமா லோ ஃபேட் அப்படின்னு வரும். நம்மளுக்கு லோ ஃபேட் வேணும்னா லோ ஃபேட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு இப்போ லூலு காமிக்கிறேன். பாருங்கள், நைட்டில் எடுத்த வியூ இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.